ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பைத்தானை ரெஸ்யூம் பண்ணுறேன். இப்போது அதுக்கு முன்னாடி ஐ எம் ரியலி சாரி. ஏன் அப்படின்னா நான் பைத்தானை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜாவாக்காக ஒரு 1.5 மாதம் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்கீங்க. குறிப்பாக சபேன் அப்படின்ற என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே கடுப்பில் இருக்கார். ஸோ அவருக்காகவே இந்த சீரியஸை நான் அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை இதோட ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் புதுசாக வர நண்பர்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அண்ட் இப்போ நாம் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா casting in Python. ஆக்சுவலாக casting அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். castingனா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது. இந்த இடத்துல ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா அதை வேற ஒரு டப்பாக்குள்ளே போடுறது மூலயமா அதோடைய டேட்டா டைப்பே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் casting அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டா டைப்பும் கன்வெர்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ casting ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மேனுவலாக நம்ம பண்ணியாகணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமான நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ இப்போ ஒரு இன்டீஜர் இருக்குது. அந்த இன்டீஜரை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்பரே இல்லை நம்பரை தானே மிக்சிங் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது, அதை போய் இன்டீஜராக மாற்றுவீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ பேஸ்ட் ஆஃப் அந்த பர்ஃபார்மன்ஸ் அது எப்படி நடக்கும்னா, ஒரு டேட்டா டைப் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா டைப் அதில் அப்ளிகபிள் ஆனால் மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும். ஸோ இது பைத்தானில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இது இருக்கிறது தான். ஏன்னா மாற்றி டேட்டா டைப் பண்ணால் நமக்கான அவுட்புட் எல்லாமே தப்பாக வரும் இல்லையா. ஸோ இதை பேஸாக வச்சு தான். ஸோ தட் நீங்கள் இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. casting அப்படின்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு போகிறது. அண்ட் ரெண்டாவது விஷயம், அந்த டேட்டா டைப் என்ன டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஃப்ளோட் இருக்குது, அந்த ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியும். எஸ், அந்த டெசிமல்ஸை தூக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஃப்ளோட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃப்ளோட் ஆகவோ, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போது 10 அப்படின்ற நம்பர் இல்லை 20 அப்படின்ற நம்பர் வந்து டபுள் கோட்ஸில் இருக்குது அப்படின்னா அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும், இல்லை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்னுடைய பேர் மை நேம் இஸ் விஜய் விக்னேஷ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதை போய் நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண ஆகுமா? ஆகாது இல்லையா. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிட்டேன். தென் நியூ ஃபைல், இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வெப்டெக் அகாடமியில் கோர்சஸில் பைத்தானில் ப்ராக்டிஸ் ப்ராஜெக்ட் casting அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. தென் இப்போது நான் A = 10 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் B = 20 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட்டில் நான் A + B அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 30 அப்படின்ற அவுட்புட் கிடைக்குது. ஆனால் இதுவே இப்போ நான் டபுள் கோட்ஸில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி B = 20யும் நான் டபுள் கோட்ஸில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் ரன் பண்ண என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் 10 20 கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதை நான் டபுள் கோட்ஸில் கொடுத்ததுனால இந்த இடத்துல இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அது 10 then 20 ஒரு லெட்டரை நம்ம எப்படி ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இதை நம்ம மேனுவலாக எப்படி இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்ட் ஆஃப் முன்னாடி போட்டுட்டு அந்த 10 வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 13 கிடைக்குது பழையபடியே. ஸோ இப்போ இங்கே டைப் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பாக மாறிடுச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும்னு. இன்கேஸ் இந்த இடத்துல வந்து நான் சம்திங் ஏதோ ஒரு நேமை கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதால் ஆட் பண்ண முடியாது. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஸோ வேல்யூ எரர் இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதாவது உங்களால் வந்து அந்த SJ அப்படின்ற அந்த வேர்ட்ஸை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா டைப் காஸ்டிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த டைப் காஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பைத்தான் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.